எலெக்ஷனுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், என்னுடைய தலைமையில் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம், நம்பிக்கை இருப்பவங்களாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்கூட்டியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரச்சாரத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணதே முதல் வெற்றி அதிமுகவுக்கு. அவரும் பணம் கொடுத்தான்னு வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வராரு. பெண்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க டிவிக்கு நிர்வாகிகள்கிட்ட, எங்கள்கிட்ட வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு பணம் தராமல் ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுற வீடியோக்கெல்லாம் வருது. இன்றைக்கி வந்து பொது எதிரி எங்களுக்கு வந்து திமுக அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அதே திமுகவிற்கு மறைமுகமாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் திமுக இருக்கிறாங்க, நாங்கள் மாநில உரிமையை பேசுகிறோம், மாநில உரிமை பேசுவதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி, மாநில சுயாட்சி பேசிய கட்சி. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் தப்பிப்பதற்காக அதிலிருந்து நழுவி போனதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுவதற்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தேவை. திமுக வந்து அந்த பெயரை வந்து இழந்துட்டாங்க. நீங்கள் நேர்மையை பற்றி பேசுகிறாரு, ஊழலை பற்றி பேசுகிறாரு, வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறாரு. இது எதையுமே ஒரு சினிமா துறையிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டலை. எனவே அதிமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். திமுக இன்றைக்கு கரப்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி திமுக கூட்டணிகளே இன்றைக்கி அதிருப்தியில் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு என்ன முடிவாலும் எடுக்கலாம். அவர் இன்றைக்கி வந்து இதெல்லாம் பேசுகிறாரு, நாளைக்கே வந்து அவர் யார் கூட வேணால் கூட்டணிக்கு போகலாம். இன்றைக்கி திமுகவை எதிரின்னு சொல்கிறார், திமுக கூட அவர் கூட்டணிக்கு போகலாம். இன்றைக்கி அதிமுகவை வந்து விமர்சிக்கிறார், அதிமுக கூட வேணுனாலும் அவர் கூட்டணிக்கு வரலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. அழகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 150 தொகுதிகளை தாண்டி இன்னுமே வந்து அவரோட சுற்றுப்பயணமானது இன்னமும் போயிட்டு தான் இருக்கு, தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதா சார்? மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, அந்த கட்சியின் தொண்டர்கள்ட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. மக்கள் வந்து பலதரப்பினர், விவசாயிகள், தொழில் சங்கத்தை சேர்ந்தவர்கள், தொழிலாளர்கள் பலரும் வந்து தாங்களாக முன் வந்து ஆர்வமாக தங்களுடைய கோரிக்கைகளை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அடுத்து ஒரு முதலமைச்சராக வருவார், நம்முடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. எனவே அவருடைய அந்த பிரச்சார பயணம்ங்கிறது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. எல்லோருமே வந்து இன்னும் கூட காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணிகளை இறுதி செய்வது, அதே மாதிரி வந்து இன்னும் பல விஷயங்களை முடிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க, கடைசி நேரத்தை பண்ணுவாங்க, அவசரமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து இவர் முன்கூட்டியே வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணதே ஒரு பெரிய வெற்றி தான். அவருக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா வந்து தேர்தலில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தில் இருப்பவங்க தான் கடைசி நேரத்தில் வந்து காலதாமதம் பண்ணுவாங்க. எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. அதிமுக தலைமையில் வந்து ஒரு கூட்டணி, அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்னைக்கு கூட பலரும் வந்து கேட்குறாங்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக கூட்டணியில் வந்து சில கட்சிகள் வந்து தொடர்ந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது, தேமுதிக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பாமக இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி வந்து ஒரு சலசலப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய நிலையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டார். எலெக்ஷனுக்கு நாங்கள் தயாராகிட்டோம், என்னுடைய தலைமையில் வந்து எலெக்ஷனை சந்திக்க போகிறோம், நம்பிக்கை இருப்பவங்களாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் பிரச்சாரத்தை முன்கூட்டியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அவங்களுக்கு முதல் வெற்றி. அதிமுகவுக்கு எலெக்ஷனில் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வரும் போகும். இந்த பிரச்சாரத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணதே முதல் வெற்றி அதிமுகவுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் வந்து வந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் பிரச்சாரம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 60 வயதை கடந்த ஒரு நிலையிலும் கூட இன்றைக்கு தொடர் பிரச்சாரத்தில் 150 தொகுதிகளை இன்றைக்கி முடிச்சிட்டாரு. இன்னும் இருப்பது வந்து 100க்கும் குறைவான தொகுதிகள் தான் இருக்குது. இப்போ அதை முடிச்சிட்டாருன்னா வந்து இப்போ அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு. அதற்கு பிறகு வந்து கூட்டணி விஷயங்கள் மற்ற விஷயங்களை அவர் வந்து இது பண்ண முடியும். 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம், தேர்தலை விட்டு ஒரு பிரச்சாரத்தையும் அவர் செய்வார். அப்போ வந்து என்னன்னா அதிமுக வந்து ஒரு ஜெட் வேகத்தில் இந்த எலெக்ஷனை வந்து அணுகிட்டு வராங்க.
அதற்கு வந்து அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாட்சியாக வந்து இருக்கு. இப்போ இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களாகட்டும் இல்லை குற்றச்சாட்டுகளாகட்டும் 2026 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க சார். நிச்சயமாக ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் கவனிக்கிறது வந்து 2 பேரை தான். ஒன்று திமுகவை பார்ப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னு, அடுத்தாக அதிமுகவை தான் பார்ப்பாங்க. நடிகர்களுக்கு கூட்டம் கூடுறது நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசிட்டோம். அது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரண விஷயம். அதை வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்காகத்தான் பார்ப்பாங்களே, ஒரு அரசியல் தீர்வாக அதை பார்க்க மாட்டாங்க. எனவே வந்து இவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், விவசாயிகளை போய் பார்க்குறாரு, மல்லிகைப்பூ சென்ட் ஃபேக்ட்ரி வைக்கணுமா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு, தக்காளி விவசாயிகளை பார்க்குறாரு, இந்த மாதிரி இந்த ஜாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை நான் வந்து அமைச்சு தரேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட விவசாயிகளை போய் பார்க்குறாரு, பல தரப்பினரை போய் பார்த்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்கும்போது அந்த தரப்பினர்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இவ்வளோ நாள் இப்போ 4.5 வருஷமாக திமுக ஆட்சியில் செய்யாத விஷயங்களை தான் அவர் நான் இனிமேல் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ ஏற்கனவே பல முறை வந்து ஆண்ட கட்சி, ஏற்கனவே பல வாக்குறுதிகள் நிறைவேற்றிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை வருது. ஒரு நிச்சயமாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் அவருடைய பிரச்சாரத்துக்கு வர கூட்டங்களே அதற்கு வந்து ஒரு சாட்சியாக இருக்குது. அப்போ வந்து மக்கள் வந்து ஒருவரை புறக்கணிக்கிறாங்க. பணம் கொடுத்தலாம் வந்து அவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியாது. என்னதான் நீங்கள் பணம் கொடுத்தாலும் அவ்வளோ கூட்டத்தெல்லாம் வந்து நீங்கள் கூட்ட முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு வந்து கூட்டம் போடுது, கூட்டம் சேர்றாங்க. அது கூட இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், ஒரு தானாக சேர்கிற கூட்டம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ சில வீடியோக்கள் வருது, அதை பார்த்தோம்னா அவரும் பணம் கொடுத்தான்னு வந்து ஆட்களை கூட்டிகிட்டு வராரு. பெண்கள்லாம் வந்து சண்டை போடுறாங்க டிவிக்கு நிர்வாகிகள்கிட்ட, எங்கள்கிட்ட வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு பணம் தராமல் ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுற வீடியோக்கள்லாம் வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவர் வெற்றிகரமாக பிரச்சாரத்தை வந்து நடத்துகிறாரு. மக்கள் ஆர்வமாக வந்து கேட்குறாங்க, தொண்டர்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறாங்க. அப்படிங்கிறது தொடர் வெற்றியை தான் நமக்கு வந்து காட்டுது. எனவே இந்த தேர்தல் அவர் முன்வைக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த 2026 தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அது அதிமுகவிற்கு வாக்காக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இபிஎஸ் அவர்களோட சுற்றுப்பயணத்தை அஸ் அ ரிப்போர்ட்டராக நீங்கள் இது எதெல்லாம் வந்து இதில் ப்ளஸ்ன்னு பார்க்குறீங்க சார்? அதான் முதல்ல வந்து என்னென்னா, எல்லோருமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, இப்போ ஆளும் கட்சி நம்ம சொல்லக்கூடிய திமுக இன்றைக்கு வந்து ஒரு பெரிய பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம், பெரிய கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, இவர் அதே ஆப்போசிட்டில் பாருங்கள், இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் காரணமாக இன்றைக்கி ஆப்போசிட்டில் அதிமுகவில் இருந்தவர்கள், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்றைக்கு வந்து முதுகில் குத்துறதை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி வந்து பொது எதிரி எங்களுக்கு வந்து திமுக அப்படின்னு சொல்லி இவங்களாம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அதே திமுகவிற்கு மறைமுகமாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயை வந்து ஆதரிக்கிறார். எப்படியாவது இந்த அதிமுகவை பலவீனப்படுத்தணும், அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தணும்னா அதுக்கு விஜய் போய் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜயை போய் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணி, அதே போல் ஓபிஎஸ், இப்படி வந்து பலரும் வந்து முதுகுல குத்தக்கூடிய ஒரு சூழல். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள். உதாரணத்துக்கு தேமுதிக, அவங்க நிச்சயமாக அதிமுக கூட்டணி தான் வருவாங்க, அது கன்ஃபார்ம். கடந்த முறை அவங்க வந்துட்டாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள். அப்போ இவங்க வந்து எப்படி வரப்போகிறாங்க, ஒன்றாக வரப்போகிறாங்களா என்னங்கிற ஒரு குழப்பம். இப்படி இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலையும் வந்து இவர் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் பார்த்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். வேறு யாராக இருந்தாலுமே சோர்ந்து இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் எதிரிகள், இன்னொரு பக்கம் வந்து துரோகிகள், கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள், இப்படி பல பிரச்சனைகளையும் வந்து தூக்கி வீசிட்டு மக்களை போய் நான் சந்திக்கிறேன். ஏன்னா மக்கள் தான் என்னை வாக்களிக்கணும், மக்களுக்கு தான் நம்ம ஆட்சி செய்கிறோம், இவங்க எல்லாரும் ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் மக்களை போய் பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய வெற்றி. தேர்தல் வெற்றி தோல்விங்கிறதுலாம் வரும் போகும். ஒரு பாசிட்டிவ் அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார். நெகட்டிவ் அரசியல் எல்லோரும் செய்யக்கூடிய நிலையில் ஒரு பாசிட்டிவ் அரசியல், நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி, நாங்கள் தான் அடுத்த முறை ஆட்சி அமைக்க போகிறோம், உங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காக நான் வர்றேன், என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம ஆட்சியை அமைஞ்சிடும், நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுக்கு, தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். இதுதான் இன்றைக்கி தேவையாக இருக்குது. எனவே வந்து இது ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ அதிமுக போன்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை சார்? ஒரு நல்ல கேள்வி. இன்றைக்கி வந்து நிறைய பேர் அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவோம், மலேசியாவை மாற்றுவோம், துபாயை மாற்றுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து இங்கே என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத செஞ்சு காட்டிய கட்சி அதிமுக. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கேரளாவில் அந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை பேசக்கூடிய கட்சி வந்து கிடையாது. எல்லாமே தேசிய கட்சி தான். ஒன்று கம்யூனிஸ்ட்டு, அதை விட்டால் காங்கிரஸ், அதை விட்டால் பிஜேபி.
இன்னும் சில தேசிய கட்சிகள் தான். அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தேசிய கட்சிகள் தான். மாநில கட்சிகள் எதுவுமே கேரளாவில் வலிமையாக இல்லை. மாநில கட்சிகள் வலிமையாக இருந்தால் தான் மாநிலத்தினுடைய உரிமைகளை நாம் வந்து கேட்க முடியும். அப்போ ஒரு பக்கம் திமுக இருக்கிறாங்க, நாங்கள் மாநில உரிமையை பேசுகிறோம். மாநில உரிமை பேசுவதற்காகவே தொடங்கப்பட்ட கட்சி, மாநில சுயாட்சி பேசிய கட்சி. ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வழக்குகள் வந்து தப்பிப்பதற்காக அதிலிருந்து நழுவி போனதை நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அதிமுக. இந்த இரண்டு கட்சிகள் இருக்க போய் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு இருக்கு. அதில் திமுக வந்து அவ்வப்போது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்குகளில் வந்து அவர் சிறையில் தள்ளப்பட்டார். ஏன் வந்து சிறையில் தள்ளப்பட்டார்? ஏன் அவர் மட்டும்தான் ஊழல் செஞ்சுருக்கிறாரா? தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி தலைவருமே சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதில்லை. கருணாநிதி அவர்கள் ஊழல் அதுக்காக திமுக ஊழலே செய்யாத கட்சியா? திமுகவின் சேர்ந்த தலைவர்கள் யாரையும் ஊழல் செய்யாதவங்களா? ஆனால் கருணாநிதி அவர்கள் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டது கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் ஊழல் வழக்குக்காக வேண்டி சிறை தண்டனை அனுபவிச்சது கிடையாது. இன்னும் பல கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே ஊழல் வழக்குக்காக வேண்டி தண்டனை பெற்றது கிடையாது, இல்லை வேறு எந்த குற்றச்சாட்டுக்காகவும் தண்டனை பெற்றது கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லோருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அவர்கள் தண்டிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் நோக்கி போயிடுவாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் காம்ப்ரமைஸே இல்லாதவர், எந்த விதமான டீலிங்க்கு ஒதுக்க மாட்டார். அதனால தான் பிடிச்சி கொண்டு போய் தீர்ப்பு கொடுத்து உள்ளே போட்டாங்களே தவிர மற்றபடி எல்லோருமே யோக்கியர்கள், அவங்க வந்து தவறானவர்கள் அப்படிலாம் இல்லை. அப்போ தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுவதற்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தேவை. திமுக வந்து அந்த பெயரை வந்து இழந்துட்டாங்க. திமுகவை அதற்காகத்தான் திமுகவிற்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஒரு மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சி, தமிழ் மொழியை பாதுகாப்பாங்க, அதே போல் சிறுபான்மை தலித் மக்களான உரிமைகளை பாதுகாப்பாங்க. அப்படியெல்லாம் இதுதான் இவங்களுடைய கோர் ஐடியாலஜி, அதுதான். ஆனால் அந்த கோர் ஐடியாலஜிலேருந்து விலகிட்டாங்க. ஆனால் இந்த ஐடியாலஜிலாம் பெருசாக பேசாத ஒரு அதிமுக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறாங்க. அதாவது சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லி வீரமணி ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுக்குறாரு. அவங்க வந்து எங்கேயுமே தன்னை சொல்லிக்கிட்டது இல்லை, நாங்களாம் சமூக நீதிக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லி அதிமுக எங்கேயுமே சொல்லிக்கிட்டது இல்லை. திமுக தான் சொல்கிறாங்க, ஆனால் திமுக அதை செய்கிறது கிடையாது. அதிமுக சொல்லாமலே அதை செய்கிறாங்க. அது இது போல் வந்து நீங்கள் சிறுபான்மை விஷயமாக இருக்கட்டும், தலித் மக்களுக்கான விஷயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எதையுமே சொல்லாமல் களத்தில் செஞ்சு காட்டின கட்சி அதிமுக. இன்றைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு மாற்று மொழிகள் வந்து உள்ளே வர முடியல. இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் மொழி தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிற அளவிற்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அந்த மாநில மொழிகள் பேசப்படுறதே கிடையாது. ஏன்னா எல்லோருமே ஹிந்தி வந்து எல்லா மாநிலங்களும் ஊடுருவிடுச்சு. ஹிந்தியை வந்து ஒரு மாற்று மொழியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியான தமிழ் மொழியை அதிக மக்கள் பேசுகிறாங்க. அதற்கு காரணம் வந்து என்னென்னா இந்த அதிமுக அதற்கு ஒரு முக்கியமான காரணம். எனவே வந்து அதிமுக அப்படிங்கிறது சாதாரண அடித்தட்டு ஏழை எளிய மக்களுக்கான கட்சி. இது தொடர்ந்து அந்த பாதையில் அது தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கு. அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி இல்லைன்னா இந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா? விஜய் ஃபில் பண்ணுவாரா? என்ன ஐடியாலஜி இருக்குது? ஐடியாலஜி சொல்கிறாரு, இவருடைய திரைத்துறையில் அந்த ஐடியாலஜி இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருக்கிறாரா? நீங்கள் நேர்மையை பற்றி பேசுகிறாரு, ஊழலை பற்றி பேசுகிறாரு, வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறாரு. இது எதையுமே ஒரு சினிமா துறையிலே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டலை. அப்போ இன்றைக்கி வர்றேன்னு சொல்லி வர்றாரு. வந்ததுக்கு பிறகு என்ன செய்வார்னு யாருக்கும் தெரியாது. பட் அதிமுக அதை வந்து ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டியிருக்கு. அதிமுகவின் ஆட்சியில் தமிழ்நாடு வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு மாநிலமாக, மொழியை காக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, மாநில உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தொடர்ந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. எனவே அதிமுக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். திமுக இன்றைக்கு கரப்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு திமுக கூட்டணிகளே இன்றைக்கி அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் வந்து அதிமுக அப்படிங்கிற அந்த இயக்கம் வந்து தேவை, மக்களுக்கு தேவை. விஜய் அவர்கள் வந்து நாளைக்கு என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அவர் இன்றைக்கி வந்து இதெல்லாம் பேசுகிறாரு, நாளைக்கே வந்து அவர் யார் கூட வேணாலும் கூட்டணிக்கு போகலாம். இன்றைக்கி திமுகவை எதிரின்னு சொல்கிறார், திமுக கூட அவர் கூட்டணிக்கு போகலாம். இன்றைக்கி அதிமுகவை வந்து விமர்சிக்கிறார், அதிமுக கூட வேணுனாலும் அவர் கூட்டணிக்கு வரலாம். இப்படி தான் மாறும். விஜயகாந்த் அப்படி தான் வந்து பேசினார், நான் முதலமைச்சர் நான் எல்லாம் சொன்னேன். கடைசியில் விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு வந்துட்டார், அதிமுக கூட கூட்டணிக்கு வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு தான் அவர் எதிர்கட்சி தலைவராக ஆனார். அது மாதிரி இவங்கெல்லாம் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தமிழ்நாட்டை மாற்றுவோம்லாம் சொல்லலாம். பட் அதிமுக மட்டும்தான் மாற்று. அதிமுக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம். அப்படி இருக்கும்போது ஏன் சார் திமுக ஜெயிச்சு வருது? அதிமுக இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கும் திமுக எப்படி சார் வருது ஆட்சிக்கு? அதிமுகவினுடைய ஆட்சி வந்து 2011 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்துகிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் வந்து ஒரு கட்சி வந்து அடுத்த முறை வந்து ஜெயிக்காது. திமுக வரும், அதுக்கு பிறகு அதிமுக, அதிமுக திமுக, இப்படி மாறி மாறி தான் ஆட்சி அமைப்பாங்க.
அந்த ரெக்கார்டை ஜெயலலிதா உடைக்கிறார். 2016 எலெக்ஷனில் மீண்டும் அதிமுக வருது. இப்போ அந்த அளவிற்கு தமிழக மக்கள் அதிமுகவை ஆதரிச்சாங்க, திமுகவை உட்கார வச்சிட்டாங்க. இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா இந்த 3வது முறை அவர் தான் வந்திருப்பார். இவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் மீது அவ்வளோ அதிருப்தி மக்களுக்கு. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவர் எதிர்பாராத விதமாக ஜெயலலிதா அவர்கள் காலமாகிறாரு 6 மாதத்தில். அதற்கு பிறகு 4.5 ஆண்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வந்து நடக்குது. பொதுவாக எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய காமராஜரவே தோக்கடிச்ச மாநிலம் இது. அப்படி இருக்கும்போது யாருனாலும் ஆன்டி இன்கும்பன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆட்சிக்கு எதிரான அலை. மக்கள் வந்து தொடர்ந்து பழகும்போது அந்த ஒரு இது வரும். நீங்கள் எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து ஒரே ஆஃபீஸில் இருப்பாங்க, 2 வருஷம் ஆச்சுன்னா அது என்ன ஆயிரும், அடுத்து இன்னொரு ஆஃபீஸ்ன்னு சொல்லி போயிடுவாங்கள்ல. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஆன்டி இன்குபன்சி அப்படிங்கிறது இருக்குது, இயல்பாக இருக்கும். இவங்க 5 ஆண்டுகள் ஆட்சி பூர்த்தி செஞ்ச பிறகு மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. அப்போ மெஜாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் ஆன்டி இன்குபன்சி கண்டிப்பாக இருக்கும். இடையில கொரோனா காலகட்டம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு வந்து ஒரு அமைச்சராக இருப்பவர் திடீர்னு முதலமைச்சராகிறார். அப்போ தான் மக்களுக்கே தெரியுது, ஓ எடப்பாடி பழனிசாமின்னு ஒருவர் இருக்கிறார், ஒரு சீனியர் அமைச்சர், இவர் முதலமைச்சர் ஆகிறார் அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அவர் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு போராட வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள். கூட இருந்த ஓபிஎஸ் வந்து தனியாக போய் அவர் தர்ம யுத்தம் நடத்துகிறாரு. இன்னொரு பக்கம் 18 எம்எல்ஏகள் கூட்டிகிட்டு போய் இவர் டிடிவி தினகரன் அவர் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. இப்படி கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள், வெளியிலிருந்து பல பிரச்சனைகள், இவ்வளவும் சமாளித்து அவர் அந்த 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறார். பூர்த்தி செய்யும்போது இயல்பான ஒரு மாற்றம் தான். கருணாநிதி அவர்கள் வந்து 2006 to 2011 முதலமைச்சராக இருக்கிறாரு. இந்தியாவில் யாருமே நிறைவேற்றாத திட்டங்களை கருணாநிதி கொண்டு வந்தார். யாருமே அவ்வளோ ஸ்கீம் யாருமே கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் 2011 ஏன் தோல்வி அடைகிறார்? அப்போ கருணாநிதியின் ஆட்சி, கருணாநிதி முதலமைச்சருக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தோல்வியை வச்சு சொல்ல முடியாது. அதே போல தான் எடப்பாடி 2016 to 2021 முதலமைச்சராக இருக்கிறார். அதுக்கு பிறகு மக்கள் மாற்றி வாக்களிக்கிறாங்க. இது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இப்போ திரும்பி இவங்க ஆட்சி நடக்குது, இப்போ திரும்பி என்ன ஆகும், மாறும். இப்படி மாறி மாறி தான் வருது. இப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அப்படின்றவரோட 1500வது பிறந்த நாள் அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய மதத்து இவங்களுக்கு வந்து எதாவது பாதுகாப்பு பெறதா இருக்கட்டும், எதுனாலுமே திமுக முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய அந்த மதத்தில் இருக்காங்கல்ல சார், அவங்களோட நம்பிக்கை எந்த கட்சி மேலே இருக்கும் சார்? இறைத்தூதர் நபிகள் நாயகத்தினுடைய 1500வது பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகள், இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகத்தின் அவருடைய புகழை பாடுவதற்கு பதிலாக அதிகமாக முதலமைச்சருடைய புகழைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறாங்க. வழக்கம் போல் முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை ஏமாற்றி தான் 75 வருஷமாக திமுக வாக்குகளை வாங்கி முதலமைச்சராக தொடர்ந்து திமுக ஆட்சியில் வந்து இருந்துட்டு வராங்க. இப்போது வந்து அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. என்னென்னா, முஸ்லீம்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு பூச்சாண்டி தான் பிஜேபி. பாருங்கள், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்து உங்களை ஏதாவது செஞ்சிடும், நாங்கள் தான் உங்களை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நம்ப வச்சு வாக்குகளை வாங்கி எளிதாக தேர்தலை வெற்றி பெறுறதுங்கிறது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து தொடர்ந்து உயிர்ப்போடு இருக்கணும்னு சொல்லி யார் விரும்புகிறாங்கன்னா திமுக விரும்புகிறாங்க. பிஜேபி இருந்தால் தான் இவங்களுக்கு வந்து இந்த 7-8% ஓட்டு வந்து அப்படியே கிடைக்கும். அவங்களை காட்டி தான் ஓட்டே வாங்க முடியும். நடப்பு அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.